அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொடுத்திருக்க தலைப்பு சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்கள் மற்றும் அதன் சிறப்பம்சங்கள். சிந்துவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம். இது சிந்து நதிக்கரையில வளர்ந்த ஒரு நகர நாகரிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெற்காசியாவோட வடமேற்கு பகுதியில இருந்த ஓர் வெண்கல கால நாகரிகம்னு சொல்லலாம். இதோட காலம் பார்த்தீங்கன்னா 3300லேருந்து 1900 வரை. இதுல இருக்கிற முக்கிய நகரங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஹரப்பா. 1826 முதல் முறையா வந்தவர் வந்து சார்லஸ் மேசன். இதை முழுமையா அகழ்வாராய்ச்சி செஞ்சவர் யாருன்னா தயாராம் சஹானி 1921. ஹரப்பா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல பாகிஸ்தான்ல கோண்ட்மாரி மாவட்டத்துல இருக்கு. இதோடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தளம் பார்த்தீங்கன்னா ஹரப்பா. இது வந்து ஒரு நகர நாகரிகம். அப்புறம் ராவி நதிக்கரையில இடம்பெற்றிருக்கு. இந்த தானிய களஞ்சியம் தான் இங்குள்ள தானிய களஞ்சியம் தான் ரொம்ப இதோடைய சிறப்பம்சம். இந்த தானிய களஞ்சியம் பார்த்தீங்கன்னா 168 அடி நீளம் இருக்கும், 135 அடி அகலம் இருந்திருக்கு. சுவருடைய அளவு பார்த்தீங்கன்னா 52 அடி உயரம் இருந்திருக்கு, 9 அடி கனம் இருந்திருக்கு. இந்த தானிய களஞ்சியம் 2 வரிசையா கட்டப்பட்டிருக்கு. 2 வரிசைக்கு இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா 23 அடி. இந்த தரைப்பகுதி வந்து மரப்பலகையால உருவாக்கியிருக்காங்க. அடுத்த நகரம் மொஹஞ்சதாரோ. இதை முழுமையா அகழ்வாராய்ச்சி செஞ்சவர் யாருன்னா ஆர்டி பானர்ஜி 1922. மொஹஞ்சதாரோ எங்க இருக்கு அப்படின்னா சிந்து பகுதி, பாகிஸ்தான். இதோடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது பெருங்குளம், நடமாடும் பெண் சிலை, மதகுரு சிலை இதெல்லாம் வந்து அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. குளத்தோடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும்போது குளத்தோடைய தரைப்பகுதி நீரை உறிஞ்சாம இருக்கிறதுக்காக நீல கீழ் பிட்டுமன் பசையால பூசப்பட்டிருக்காங்க. இந்த குளத்தை சுத்தி பல அறைகள் கட்டப்பட்டிருந்திருக்கு. அந்த அறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் கலந்த சுண்ணசாந்து வந்து பூசப்பட்டிருக்கு. மேலும் மெழுகு அச்சில உலோகத்தை ஊற்றி சிலை செய்கிற முறை, அதாவது லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முறை வந்து அங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றதையும் கண்டறிஞ்சிருக்காங்க. அடுத்த நகரம் பார்த்தீங்கன்னா தோலாவீரா. இது எங்க இருக்குன்னா குஜராத்ல இந்தியாவில் இருக்கு. இதோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும்போது நீர் மேலாண்மை அமைப்பு பத்தி, அப்புறம் பெரிய மைதானம்லாம் வந்து இங்கதான் கண்டறியப்பட்டிருக்கு. அடுத்த நகரம் பார்த்தீங்கன்னா லோத்தல். இதை கண்டறிஞ்சவர் பார்த்தீங்கன்னா SR ராவ். இது எங்க இருக்குன்னா குஜராத் இந்தியாவில் தான் இருக்கு. உலகத்துல முதல்ல செயற்கை துறைமுகம் வந்து இங்கதான் கண்டறியப்பட்டிருக்கு. அதே மாதிரி தந்தத்தினால் ஆன அளவுகோலை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலையும் அதுக்கானதையும் கண்டுபிடிச்சது லோத்தல்ல தான். அடுத்த நகரம் பார்த்தீங்கன்னா ராக்கிகர்ஹி. இது வந்து இந்தியாவில் ஹரியானா பகுதியில் இருக்கு. இந்திய பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய சிந்துவெளி தலம் வந்து இந்த ராக்கிகர்ஹி. அடுத்த நகரம் பார்த்தீங்கன்னா காளிபங்கன். இது ராஜஸ்தான் இந்தியாவில் இருக்கு. இதோட சிறப்பம்சம்னு பார்க்கும்போது உழப்பட்ட நிலங்கள் அப்புறம் நெருப்பு குண்டங்கள்லாம் கண்டுபிடிச்ச இடம் தான் வந்து காளிபங்கன். அடுத்த நகரம் பார்த்தீங்கன்னா பனவாலி, ஹரியானா இந்தியாவில் இருக்கு. இதோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா சுடுமண்ணால செய்யப்பட்ட பொம்மைகளும் ஏர் கிடைத்த தலம் இது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெரகோட்டாவால் செஞ்ச கலப்பை வந்து கிடைச்சிது. அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா சங்குதாரோ. இது வந்து சிந்து பாகிஸ்தான்ல இருக்கு. இதோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா கோட்டையே இல்லாத ஒரே தொழில் நகரம். இந்த சங்குதாரோல தான் வந்து பார்த்தீங்கன்னா மணிகள்லாம் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நன்றி.